தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை நாம் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். கடந்த திங்கட்கிழமை இம்மண்ணுலக வாழ்வை நீத்த அவருடைய பூத உடல் இன்று அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உயிர்த்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு இருக்க முடியாது. இதோ விண்ணகத்திலிருந்து நமக்காகவும் நம்முடைய திருச்சபைக்காகவும் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய 12 ஆண்டுகால திருத்தந்தை வாழ்விலே மிக சிறப்பாக இந்த உலகத்திலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஏழைகளின் சார்பாக தன்னையே ஒப்பு கொடுத்த மிகவும் ஒரு அற்புதமான திருத்தந்தையை நாம் இழந்திருக்கிறோம். இதோ அவருடைய வாழ்வு நம் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. அவருடைய பிரிவால் நாம் வாடினாலும் சிறப்பாக அவருடைய இந்த அளப்பரிய பங்களிப்பிற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அற்புதமான ஒரு திருத்தந்தையை நமக்கு கொடுத்ததற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நாட்களிலே சிறப்பாக அவரை பற்றி நாம் அதிகமாக மீண்டுமாக அவருடைய இறுதிச் சடங்கு எப்படி இருக்க போகிறது, அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது திருப்பி பின்னோக்கி பார்த்தோம். நமக்கு தெரியாமலாம் கிடையாது. இருந்தாலும் அவருடைய வாழ்வை மீண்டுமாக நாம் பின்னோக்கி பார்த்து அவருக்காக தினந்தோறும் நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆராதனை டிவி யூடியூப் சேனலில் கூட திருத்தந்தைக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள். ஒரு கத்தோலிக்க குருவினுடைய மனநிலையிலிருந்து எப்படி அவருடைய பணியை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ அது நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நீங்களுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருமே அவரை போற்றி புகழ்ந்திருப்பீர்கள். இந்த நாட்களில் அவருக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்கள். இந்த நாளில் சிறப்பாக அவருடைய இறுதிச் சடங்கில் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருமே ஏக்கமாக இருப்பீர்கள். அதை பார்க்கும் பொழுது அவருக்காக ஜெபியுங்கள், நம்முடைய திருச்சபைக்காகவும் ஜெபியுங்கள். தொடர்ந்து தூய ஆவியினால் தேர்ந்தெடுக்கப்பட போகிற புதிய திருத்தந்தைக்காகவும் நம்ம சிறப்பாக ஜெபிப்போம். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை அவர் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லியும் அவரையும் இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து அவருக்காகவும் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் நம்ம உன்னதங்களில் பாடும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு அற்புதமான எளிய அன்பான திருத்தந்தையை இந்த திருச்சபைக்கு கொடுத்ததற்காக உன்னதங்களில் பாடி ஆண்டவரை நாம் இந்த நேரத்தில் போற்றி புகழ்வோம். புகழ்கின்ற
இறைவா, உமது அருள் பெருக்கால் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக செய்கின்றீர். நீ தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புது பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 118. நாம் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. ஆண்டவரே என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கியுள்ளது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது.
மன்றாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறைவசனங்கள் 9-15 வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டுச் சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் 2 வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து கடின உள்ளத்தோரே அப்படின்னு சொல்லி அவர் கடிந்து கொள்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பல்வேறு வகைகளில் கொடுக்கப்படுகிறது, தெரியப்படுத்தப்படுகிறது. இருந்தபோதுமே நம்பிக்கையற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கும் பொழுது, ஏன் இப்படி கடின உள்ளத்தோடு நம்பிக்கையின்றி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்கிறார். இந்த கடின உள்ளம் அப்படிங்கிறது, ஸ்டபன் ஹார்ட், நமக்குமே நிறைய இருக்குது. நிறைய நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சில பேர் எப்போதுமே அப்படி இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் நம்மளுமே வந்துட்டு நம்ம பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு நம்மளை எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் நம்ம கடின உள்ளத்தோடு இருக்கிறோம். பிரிந்த தம்பதியினர், அப்போது அந்த மாப்பிள்ளை வீட்டில் அந்த பையன் வீட்டில் கொஞ்சம் பேச சொன்னாங்க, சேர்த்து வைக்கலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் சைடில் தப்பு இருக்குது, அது எனக்குமே தெரியுது. இருந்தாலும் ஏன்னா இணைந்து வாழ்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை குழந்தைகளுக்காவது. ஏன்னா மன்னிக்கிறது அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்வினுடைய மிகப்பெரிய ஒரு விழுமியம். மெசேஜ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் இஸ் அ குட் நியூஸ். அது மிகப்பெரிய நற்செய்தி. அப்போ நம்ம அந்த சமயத்தில் இருந்துட்டு அதை பண்ணலை அப்படின்னு சொன்னால் அது நல்லா இருக்காதுல்ல. அப்போது அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன். பட் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக ஸ்டபனாக, இல்லை ஃபாதர் மன்னிக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு வந்து மன்னிங்க அப்படிங்க, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் பின்பற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் கூட. ஒரு முறை மன்னிப்பை பற்றி ஒரு செர்மன் கொடுத்துட்டு கீழே இறங்கும் பொழுது ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருக்குது, பேசுனதெல்லாம் நல்லா இருக்குது, கேட்க நல்லா இருக்குது, ஆனால் வந்து என்னுடைய சகோதரனை வந்து என்னால் மன்னிக்க முடியல
முடியல ஃபாதர், அந்த அளவுக்கு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படியாக நாம் வந்து பல்வேறு சூழ்நிலைகளில் நம்முடைய கணவன் மனைவியை மன்னிக்க முடியாத ஒரு கடின உள்ளத்தோடு, மனைவி கணவனை மன்னிக்க முடியாத ஒரு கடின உள்ளத்தோடு, பெற்றவர்கள் பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள், அது மட்டும் கிடையாது, நாம் வந்து மற்றவர்களுக்கு நிறைய நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருப்போம். இருந்தபோதும் கூட நம் முன் வந்து உதவக்கூடிய மனநிலை இல்லாமல் நம்ம வந்து கடின உள்ளத்தோடு, இது மாதிரி நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இதயம் இறுகியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அதிலிருந்து நாம் வெளியில் வரணும், ஒரு புதிய இதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக ஆண்டவர் விடுக்கிற அழைப்பை நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த புதிய இதயம், அந்த புதிய நம்ம எசேக்கியேல் நூலில் வாசிக்கிறோம்ல, 36வது அதிகாரம் 26-28, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே வர்றதுக்கான அழைப்பு விடுக்கிறார். இந்த புதிய வாழ்வுக்குள்ளே வர்றதுக்கான அழைப்பு ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த கடின உள்ளத்தோடு இருந்த சீடர்கள் நீங்கள் வந்து இது புதிய இதயத்தை பெற்றுக்கொள்ளும்போது, ஏன்னா எதற்காக அப்படின்னு சொன்னால், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு நீ இந்த கடின உள்ளத்தோடு கண்டிப்பாக போக முடியாதுப்பா, இந்த நம்பிக்கையின்மையோடு நீ கண்டிப்பாக போகவே முடியாது. என் நற்செய்தியை, அந்த நற்செய்தி என்ன? கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பேரிரக்கத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய நமக்காக, நம்முடைய மீட்பிற்காக இந்த மனிதர் இங்கே வந்து, கடவுள் மனிதராக வந்து நமக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நற்செய்தியை இந்த மக்களுக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, என்னுடைய இந்த கடினமான இதயத்தை, கல்லான இதயத்தை நான் தூக்கி எறிஞ்சிட்டு புதிய இதயத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கிறார். அதுதான் சீடர்களுக்கு வந்து அதை தயார்படுத்துகிறார். அதனுடைய விளைவாக தான் நம்ம முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ துணிவோடு அவங்க வந்து அந்த அருள் அடையாளத்தை, புதுமையை நிகழ்த்தி விட்டு தலைமைச் சங்கத்தார் வந்து பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ சீடர்களும் புதுமை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதை எல்லா மக்களும் பார்த்துட்டாங்க. இப்போ வந்து அதை நம்ம மறுக்கவே முடியாது. என்ன செய்யலாம்? அவங்கள கூப்பிட்டு மிரட்டி அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு, இனிமேல் நீங்கள் எதையுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, புதிய இதயத்தை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்கள், நாங்கள் கேட்டதையும் கண்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி பறைசாட்டுகிறார்கள் உலகத்திற்கு இந்த நற்செய்தியை. அன்பிற்குரியவர்களே, இது பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுக்கு கடவுள் எகிப்திலிருந்து அவங்கள வந்து மீட்டு கொண்டார். செங்கடலில் அவங்க கால் நனையாத அளவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்கிறார். அவங்களுக்கு வந்து பாலும் தேனும் அடியக்கூடிய ஒரு கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம், துன்பப்படும் போதெல்லாம், அவர்கள் நாடு கடத்தப்படும் போதெல்லாம் அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் கேட்டதெல்லாம் கொடுத்து அவர்களை அரவணைத்துக் கொள்கிற கடவுளையே அவர்கள் மறுத்துவிட்டு வேறு தெய்வத்தை வணங்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதனால தான் கடவுள் வந்து பல இடங்களில் அவர்களை கடிந்து கொள்கிறார். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கின எரேமியா நூலில் 5வது அதிகாரம் 23 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், இம்மக்களோ கட்டுக்கடங்காதவர், பிடிவாத குணத்தினர், என்னை விட்டு விலகிச் சென்றனர் அப்படின்னு சொல்லி கடவுள் அங்கே கடிந்து கொள்வதை பார்க்கிறோம். இங்கே என்ன நடந்துச்சு? அதே தான் இயேசு கிறிஸ்து இங்கே எப்படி சீடர்களை பார்த்து சொன்னார், அது முன்னாடியே பழைய ஏற்பாட்டிலேயே இங்கு நடப்பதை பார்க்கிறோம். இதே தன் திருப்பாடல் 81:12 இப்படியாக வாசிக்கிறோம், அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களோடு அவர்களை விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், என்ன மனநிலையில் அவர் சொல்கிறாரு? மேலே நம்ம இன்னும் வாசிக்கிறோம் 10லிருந்து, இஸ்ராயல் மக்களை பார்த்து அவர் சொல்கிறார், உங்களை எகிப்து நாட்டில் நின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே, உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை, அதனால் அவர்களை கடின உள்ளத்தோடு விட்டுவிட்டார். ஆனால் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் அங்கே விருப்பப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆக இதே தான் தொடருது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்திலையும். இந்த கடின உள்ளத்தோடு வாழக்கூடிய மக்கள், கடவுள் இவ்வளோ விஷயங்களை செஞ்சும் கூட அது அவர்களுக்கு புரியாமல், தெரியாமல், வேற்று தெய்வத்தை தேடி ஓடக்கூடிய மக்களாக அங்கு அவர்கள் மாறுகிறார்கள். அவர் மீது முழுமையான நம்பிக்கை அவங்களுக்கு வரல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அளவுக்கு கூடவே இருந்து பார்த்தும் கூட அவர்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாத, அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க முடியாத, அவர் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்க முடியாத ஒரு கடின உள்ளத்தோராக அங்கே வந்து இருக்கிறாங்க. ஆனால் இயேசு
அதை அப்படியே விட்டு விடவில்லை. கடவுள் இயேசு வழியாக அவர் கொடுத்த வாக்குறுதி மீண்டுமாக எசேக்கியேலில் நான் ஞாபகப்படுத்த உங்களுக்கு விரும்புகிறேன். 36 நான் வாசித்தது போல, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையில் ஆன இதயத்தை பொருத்துவேன் என்று சொன்னாரே, அந்த வாக்குறுதியை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர்களுக்கு அதை செய்கிறார். அங்கே அந்த சீடர்களை தயார்படுத்தி அவர்களுக்கு புதிய ஆவியை புகுத்தி அவர்களுக்கு புதிய இதயத்தை கொடுத்து உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழைப்பை அவர் விடுக்கிறாரு. இன்றைக்கி நமக்கும் அதுதான் அவர் அந்த அழைப்பை தான் விடுக்கிறார். நாமும் இத்தனையை பார்த்து இந்த விசுவாசத்தில் இருந்தும் கூட, இந்த சமயத்தில் நம்ம இருந்தும் கூட, ஆண்டவர் நமக்காக பல்வேறு நேரங்களில் பல சூழ்நிலைகளில் நமக்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செஞ்சும் கூட நாம் இன்னும் அவரை முழுமையாக நம்ப முடியாத கடின உள்ளத்தோராய் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். அதுதான் இப்படிலாம் செயலில் வெளிப்படுது. என் சகோதர சகோதரி நான் மன்னிக்க முடியாமல் இருக்கேன், அவர் இரக்கம் காட்ட முடியாமல் இருக்கேன், உதவ முடியாமல் இருக்கிறேன், கடவுள் விடுத்த அந்த அழைப்பின்படி அந்த வார்த்தையின்படி வாழ முடியாமல் என்னுடைய இதயம் கல்லான இதயமாக இறுகி போயிருக்கு. இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட விட்டுறணும். நம்மளை ஆண்டவரே என்னுடைய கல்லால் ஆன இந்த இதயத்தை எடுத்து விட்டு சதியில் ஆன இதயத்தை ஒரு புதிய ஆவியை என்னுள் புகுத்தும், என்னை மாற்றும், நம்பிக்கை உள்ளவனாக என்னை மாற்றும், என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தும், நானும் உலகெங்கும் சென்று உம்முடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் ஆண்டவர்கிட்ட இந்த நாளில் நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிந்திச்சு பார்ப்போம். நாம் அப்படி கடின உள்ளத்தோடு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்கள் வாழ்வில் நாம் கடினமானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாம் கிறிஸ்துவ விழுமியங்களை பின்பற்றலை, அந்த நற்செய்தி நமக்கு இன்னும் சேரலை, மெசேஜ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ், மெசேஜ் ஆஃப் லவ் நம்ம இன்னும் நமக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அந்த குட் நியூஸ் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்தவர்களுக்கு இதை பறைசாற்றக்கூடிய மிகப்பெரிய அந்த இறைப்பணியை நாம் ஏற்றவர்களாக, நாம் ஒவ்வொருத்தருமே, நீங்களும் நானும் ஏற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இறைவனின் பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, இறைவனின் பாதம் பலி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை, சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களுக்கு செய்திட உண்மையே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு உள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் மேதகு ஆரைக்கராஜ் எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைச்சலும் எங்கள் அனைவரும் மீது மறக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இறந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர்களும் மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெருன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் உற்சியும் அளித்திரள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நான் உட்கொள்ளும் திருளும் திரத்தமும் என்னை திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல்
உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடம் திருத்தம் காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் செபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களை எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் சிறப்பாக இந்த பாடலோடு இணைந்து கடவுள் நம்முடைய கடினமான இதயத்தை மாற்றி ஒரு புதிய இதயத்தை நமக்கு கொடுக்க வேண்டும், புதிய ஆவியை நமக்குள் புகுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் சிறப்பாக ஜெபிப்போம். எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா, அல்லேலூயா, என் இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா. ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய துன்பங்களில் இதோ ஆண்டவர் என்னோடு இருந்து அந்த துன்பங்களை அகற்றுவார். என் ஆண்டவர் பிரசன்னமாய் என்னோடு இருக்கிறார். தினந்தோறும் வாழ்க்கையிலே அவரை பார்க்க முடியாத சூழ்நிலையில் நான் கடின உள்ளத்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், என் சகோதர சகோதரிகளிடையே ஆண்டவரை காண முடியாத ஒரு கடின உள்ளத்தினராய் இருக்கிறேன் என்று சொன்னால், என் சகோதர சகோதரிகளை மன்னிக்க வழியில்லாத ஒரு கடின உள்ளத்தினராய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய இதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போமா. நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, அன்பிற்குரியவர்களே, இதோ சீடர்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் பறைசாற்றாமல் இருக்க முடியாது என்று சொன்னார்கள். உலகம் முழுமைக்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இதோ நாம் அனுபவித்த கடவுளை நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு காட்டாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், கடின உள்ளத்தோடு நான் இறுகிய உள்ளத்தோடு வாழ்கிறேன் என்று சொன்னால், ஆண்டவரே இதோ என் உள்ளத்தை எடுத்து எனக்கு ஒரு புதிய இதயத்தை தாரும் ஆண்டவரே. நீரே
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அனைவரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறார்? அன்பு ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கடின உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை மன்னிக்க முடியாத மனநிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு புதிய இதயத்தையும் தாரு ஆண்டவரே. இதோ எங்களுக்கு எதிராக குற்றம் துரோகம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்க முடியாத மனநிலையிலே எங்களையே நாங்கள் நசுக்கிக் கொள்கிறோம், எங்களையே நாங்கள் துன்புறுத்திக் கொள்கிறோம். இதோ உம்முடைய நற்செய்தி அடுத்தவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஐயா, அடுத்தவர்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஐயா. அந்த நற்செய்தியை நீர் இந்த உலகிற்கெல்லாம் பரப்ப வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டீரே. இதோ அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னமும் அவர்களுக்கு அந்த நற்செய்தியை கொடுக்க முடியாத மனநிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்களிலே அந்த நற்செய்தி நாங்கள் கொணர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கடின இதயத்தை நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு உம்முடைய புதிய ஆவியை புகுத்துவேன் என்று சொன்னீரே. இந்த புதிய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் உம்முடைய நற்செய்தியை எங்களுடைய செயல்களிலே நாங்கள் வெளிப்படுத்தி, இது இந்த உலகத்திற்கு உம்முடைய நற்செய்தி எங்களுடைய வாழ்விலை வெளிப்படுத்தி நாங்கள் அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்ளும். நாங்கள் அடித்தவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடிய மனநிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதோ இப்படியாக எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய துன்பங்களிலும் துயரங்களிலும் நீர் எங்களோடு பயணிக்கிறீர் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோட இதோ எங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் பாதம் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பாண்டவரே, இதோ கண்ணீரோட பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், கைகளை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாண்டவரே, உடைய தூய ஆவியினுடைய வல்லமையை அவர்களுக்கு கொடுத்தரலும், தூய ஆவியை அவர்களுடைய புகுத்தி அருளும். அன்பாண்டவரே, இதோ இந்த நேரத்தில் பிள்ளைகள் அத்தனை பேரையும் உம்முடைய பாதத்தில் வைத்து அவர்களுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் எங்களையே முழுவதுமாக உமக்கு அர்ப்பணித்து நாங்கள் கண்டுணர்ந்ததையும் கேட்டதையும், என் ஆண்டவரை பற்றி நான் கேட்டதையும் என் ஆண்டவரை பற்றி நான் கண்டுணர்ந்ததையும் என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது. என்னை சுற்றி வாழக்கூடிய மக்களுக்கு இதோ இந்த படைப்பிற்கு என்னால் கொடுக்காமல் இருக்க முடியாது என்கிற மிகப்பெரிய அந்த உறுதிப்பாட்டோட இதோ கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே சிறப்பாக இந்த நேரத்தில் நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மர நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர் தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.